வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீதுதான். அப்போ வந்து இந்த இடத்துல இத்து வந்திருக்கு, வராது. புதிய தலைமுறைங்கிறது குறிப்பு பெயரச்சம். குறிப்பு பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போ குறிப்பு பெயரச்சம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் இது புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 3 பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 1, 2 பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கு முறை இதுக்கு வாங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க. ஆன்சர் வந்து நிறுத்தற் குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல். அடுத்து பாருங்க, வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருள் அறிந்து பொருத்துக. இதில் பாருங்க, பாலை பாடினான். அதாவது இந்த பாலைக்கும் பக்கத்தில் இப்பு போட்டால் ஒரு மீனிங்கும் இப்பு போடலைன்னா ஒரு மீனிங்கும் வருது. அப்போ அந்த ஒரு ஒற்றை எழுத்துனால அந்த மொத்த மீனிங்கே மாறுது. அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. பாருங்க, பாலை பாடினான்னா பாலைத்திணை பாடினான் அப்படின்னு அர்த்தம். பாலை இப்பு வந்தது அப்படின்னா பாலை பாடினான் அப்படின்னா பாலினை பாடினான், பாலினை பற்றி பாடினான். இது வந்து பாலை திணையை பாடுறான், இது வந்து பாலினை பற்றி பாடினான் அப்படிங்கிற பொருள். அடுத்து வந்து தேரை பார்த்தான். தேரைனா தேரையினும் உயிரினத்தை பார்த்தான்னு அர்த்தம். தேரை பார்த்தான் இப்பு போடும்போது தேரினை பார்த்தான் அப்படின்னு பொருள் மாறுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஒரு ஒற்றெழுத்துனால மொத்த மீனிங்கே மாறிடும். அதுக்கு தான் வந்து அந்த பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, திருவளர் செல்வன் திருவளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது? அதற்கான இலக்கண விதி யாது? நமக்கு வந்து திருவளர் செல்வன் தான் கரெக்டு, இச்சு வராது. ஏன்னா இது வந்து வினைத்தொகை. திருவளர் செல்வன் அப்படிங்கிறது வினைத்தொகை. அதனால இந்த வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. அதில் வந்து ஒரு 2 பழமொழி கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பாருங்க, துன்பம் என்று ஒன்று இருந்தால் இன்பம் என்பது புலப்படும். துன்பம் இருந்தால் தான் இன்பத்தை பற்றி தெரியும். அப்போ வந்து வெயிலில் நிற்கும் போது தான் நிழலினுடைய அருமை தெரியும் அப்படிங்கிறது இதுக்கான இந்த பழமொழிக்கான விளக்கம். அடுத்து பாருங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இந்த பழமொழிக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, எதுவும் அதாவது எந்த நபராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, யாரும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு மிகவும் உதவியாக அமைந்து விடலாம். அதை தான் இந்த பழமொழிக்கான விளக்கம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். எந்த பொருளாக இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் தேவைப்படும். அதே மாதிரி எந்த நபராவது ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு உதவி செய்வாங்க. அதுக்கு தான் வந்து சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்கிற பழமொழி. தமிழ் பத்தியிலிருந்து 4 கேள்வி கேட்பாங்க இல்லையா அந்த பேராவிலேருந்து. அதுக்காக நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் நீங்களே ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். சி.வை. தாமோதரனாரால் பரிதிமாற் கலைஞர் எவ்வாறு போற்றப்பட்டார்? திராவிட சாஸ்திரி. அடுத்து வந்து பரிதிமாற் கலைஞர் வந்து யாரிடம் தமிழ் பயின்றார்? மகாவித்வான் சபாபதியாரிடம். அடுத்து பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நாடக நூல்கள் என்னன்னு கேட்கலாம். ரூபாவதி, கலாவதி. அடுத்தது எந்த நூலை தழுவி மானவிஜயம் என்னும் நூலை இயற்றினார்? களவழி 40. அடுத்தது பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நாடக இலக்கண நூல் என்ன? நாடகவியல். அடுத்து பாருங்க, ஜியு போப்பு வந்து பரிதிமாற் கலைஞரின் எந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? தனிப்பாசுர தொகை. அடுத்து மூசி பூர்ணலிங்காருடன் இணைந்து நடத்திய அறிவியல் இதழ் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் ஞானபோதினி. அடுத்து பரிதிமாற் கலைஞருடைய இயற்பெயர் சூரிய நாராயணர். அடுத்து பாருங்க, பரிதிமாற் கலைஞரின் பெருமை மிகு வரி என்ன? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி. ஓகேவா? இலக்கிய நயம் பாராட்டல். இதில் வந்து மோனை முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, பெற்றெடுத்த பிறமொழிக்கு பெற்றெடுத்த பிறமொழிக்கு இது மோனை. அடுத்து வந்து கற்றுணர்ந்த கம்பனோடு முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடுத்து வந்து தெற்றன நம் தெய்வ கவி தேன் ஒன்றி வந்திருக்கு. அடுத்தது வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அப்போ இதில் இரு ஒன்றி வந்திருக்கு. அப்போ பெற்றெடுத்த ஊற்றெடுத்த. அடுத்து கற்றுணர்ந்தே தெற்றன நம் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அதனால இது எதுகை. அடுத்து இயைபு வந்து இங்கே பாருங்க உண்டோன்னு வந்திருக்கு. இங்கே விட்ட திறந்து விட்ட. அப்போ இது இயைபு இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, இந்த பாடல் வந்து என்ன அணின்னு கேட்டாங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ பாருங்க, தாயை வந்து நம்ம பெற்றெடுத்த தாயை வந்து நம்ம எப்பொழுதுமே உயர்வாக தான் வந்து நினைப்போம். அப்போ உயர்வு நவிர்ச்சி அணி.
இன்னைக்கான முதல் கேள்வி இனநிறை புணர்ச்சி விதி என்னன்னு சொல்லுங்க. இனநிறை புணர்ச்சி விதி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. இப்போ ஃபர்ஸ்ட் வரி பாருங்க, என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீதுதான். அப்போ இந்த இத்து வந்திருக்கு, இது வராது. புதிய தலைமுறை அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போ குறிப்பு பெயரெச்சம்னா முதல்ல நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அது மிகுமா மிகாதாங்கிறது நமக்கு புரியும். இப்போ குறிப்பு பெயரெச்சம்னா என்ன அப்படின்னா, தலைமுறைங்கிறது பெயர்ச்சொல். நம்மளுடைய பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி நம்மளுடைய குணநலன்களை பற்றி பேசுறது தான் குறிப்பு பெயரெச்சம்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பையன் அப்படின்னா பெயர்ச்சொல். பையனுக்கு முன்னாடி நல்ல பையன் அப்படின்னா அவனுடைய குணநலன்கள் நல்ல அப்படிங்கிற கெட்ட பையன். அப்போ அந்த மாதிரி நல்ல பையன், கெட்ட பையன், அதே மாதிரி பெரிய பையன், சிறிய பையன், இப்படியெல்லாம் சொல்கிறது குணநலன்களை சொல்லும்போது அதை குறிப்பு பெயரெச்சம்னு சொல்கிறோம். குறிப்பு பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போ இந்த இத்து வராது. அடுத்து பாருங்க, அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும், எல்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அப்போ இப்பு வரும். அடுத்தது ஒரு சிங்கத்தை போல எதிர்கொண்டு. இப்போ இந்த இடத்துல சிங்கத்தை ஐ இரண்டாம் வேற்றுமை விரி. ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்கிறோம். அதில் வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்க, எதிர்கொண்டு தீர்ப்பார்கள். இந்த இடத்துல இத்து வந்திருக்கு, இத்து வராது. ஏன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்க, இன்று, இன்று, இந்து இந்த மாதிரி வரக்கூடிய மென்தொடர் குற்றியல் உகரத்தில் வல்லினம் மிகாது. அதாவது மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்கள் அப்படி வந்தது அப்படின்னா அதில் வல்லினம் மிகாது. அப்போ ஞான நமன மெல்லினம். அப்போ இந்த மெல்லெழுத்தை தொடர்ந்து என்ன வந்திருக்கு, குற்றியலுகர எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ இது மென்தொடர் குற்றியலுகரம். இதில் வல்லினம் மிகாது. அப்போ எதிர்கொண்டு தீர்ப்பார்கள். அப்போ இந்த இத்து வராது. ஓகேவா? அடுத்து, எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி செல்வதனை கண்டு ஒன்றும் செய்வதறியாது நம்பிக்கையின்றி துன்புறுவாய், நிறைய தன்னம்பிக்கை கொள். இப்போ முன்னேறி செல்வதனை ஈச்சு வருது. முன்னேறி செல்வது அப்படிங்கிறது இது இகர ஈற்று வினையச்சம். அப்போ இகர ஈற்று வினையச்சத்தில் என்ன ஆகும், வல்லினம் மிகும். முன்னேறி செல்வதுங்கிறது முன்னேறி செல்வதுங்கிறது இகர ஈற்று வினையச்சம். அதில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, செல்வதனை கண்டு. இங்கே இரண்டாம் வேற்றுமை விரி, அதில் வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து பாருங்க, நம்பிக்கையின்றி துன்புறுவாய். இதுவும் இகரையற்று வினையச்சம். அப்போ இங்கே வல்லினம் மிகும். இங்கே தன்னம்பிக்கை கொள். இது இரண்டாம் வேற்றுமை விரி, வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து பாருங்க, நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை விரி, அப்போ வல்லினம் மிகணும். அடுத்து, புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் இக்கு வரணும். ஏன் அப்படின்னா அகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகும். அப்போ அகர ஈற்று வினையச்சம் கவனங்கிறது வினைச்சொல். அது முன்னாடி வரக்கூடிய அந்த எச்சவினை என்னவா வந்திருக்கு, அகர ஈற்றுனா இந்த தாவை பிரிச்சிங்கன்னா இத்து பிளஸ் அ, தாவை பிரிச்சா இத்து பிளஸ் அ. அப்போ இது அகர ஈற்று வினையச்சம். இதில் வல்லினம் மிகும். அப்போ அகர ஈற்று இகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகும். அடுத்து, அறிவை இரண்டாம் வேற்றுமை விரி, வல்லினம் மிகுது. அடுத்து, அடிப்படை தேவையாகும். இங்கேயும் இரண்டாம் வேற்றுமை விரி, அதனால வல்லினம் மிகும். அடுத்து, மாணவர்கள் பெற்றோர்களை தமது நண்பர்களாக பாவித்து நட்பு கொள்ள வேண்டும். அதாவது இங்கே பாருங்க, பெற்றோர்களை உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை விரி, அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு. நண்பர்களாக ஆக என்னும் சொல்லியிருக்கு பிறகு என்னாகும், வல்லினம் மிகும். அடுத்து, நட்பு கொள்ள வேண்டும். வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம்னா நமக்கு என்னன்னு தெரியணும். அதாவது கசட தபர அந்த மெய்யெழுத்துங்க பக்கத்தில் வல்லின குற்றியலுகர எழுத்து வரும்போது அது வன்தொடர் குற்றியலுகரம். அதில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, தமது இன்ப துன்பங்களை இரண்டாம் வேற்றுமை விரி, வல்லினம் மிகுந்திருக்கு. பெற்றோர்களுடன் பகிர்ந்து இக்கு வராது. ஏன் அப்படின்னா, பகிர்ந்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம மென்தொடர் குற்றியலுகரம் தான் பார்த்தோம் இல்லையா, இன்று, இன்று, இந்து அப்படின்னு வரும்போது வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோமா. அப்போ பகிர்ந்து இந்த இடத்துல மென்தொடர் குற்றியலுகரம் வந்திருக்கு. அப்போ வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, ஆசிரியருக்கு கு வெளிப்படையாக வந்திருக்கா. அப்போ நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அடுத்து கீழ்ப்படிதல். இப்போ அதில் என்னன்னா நமக்கு ஒற்று அளபடுத்து வந்தால் என்னாகும் அப்படின்னா ஈரொற்றாய் வரும். இந்த ஒற்று வந்திருக்கா. அப்போ கீழ் அளபடுத்து வரும்போது
2 ஒற்றெழுத்து வரும், பக்கத்தில் பக்கத்தில் இன்னொரு ஒற்றெழுத்தும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் கீழ்ப்படிதல் இப்பு வரும். அடுத்து பாருங்க, உண்மையானவற்றை 2ஆம் வேற்றுமை விரி தெரிந்து, இது பாருங்க மென்தொடர் குற்றியல் உகரம் மிகாது. அடுத்து வந்து அறியாமையை அகற்றி இகரையீற்று வினையேற்றம் வருது. அடுத்து பாருங்க, நல்லனவற்றை 2ஆம் வேற்றுமை விரி கற்று வன்தொடர் குற்றியல் உகரம் ஸோ வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, இதில் நவமதி. நவமதி அப்படின்னா புதுமையான ஒளிமயமான அறிவு. நவமதி புதுமையான ஒளிமயமான அறிவு. வசி அப்படின்னா உயர்ந்த. மகுடன் தலைவன். அடவி பெருகுதல். நவமதினா புதுமையான ஒளிமயமான அறிவு, வசினா உயர்ந்த, மகுடன் தலைவன், அடவி பெருகுதல். அதே மாதிரி மதம் தவிர, அதாவது முனைப்பு நீங்க. திரவியம்னா செல்வம். ஓகேவா, உங்களுக்கு இன்னைக்கான அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுக்கான டிரான்ஸ்லேஷன் டெவஸ்டேஷன், லெவல் கிராசிங், சாயில் இரோஷன், இதுக்கான தமிழ் மீனிங் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.